மூத்த பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் அவர்கள் இணைகிறார். ஒரு டிராமாட்டிக் டெவலப்மெண்ட், பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி நீக்கம், நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? இது கடந்த சில நாட்களாகவே திரு ராமதாஸ் அவர்களுக்கும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இந்த பிரச்சனையானது நடந்து கொண்டேதான் இருந்துச்சு. ரொம்ப குறிப்பாக இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, கூட்டணி சார்ந்த விவகாரங்களில் அன்புமணி ராமதாஸ் எடுத்த முடிவால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு பலத்த பின்னடைவு தொடர்ந்து ஏற்பட்டிருப்பதாக திரு ராமதாஸ் அவர்கள் நினைப்பதாக நான் நினைக்கிறேன். அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தவறான முடிவுகளால் பாமகவிற்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக ராமதாஸ் கருதியாகத்தான் நான் நினைக்கிறேன். நீங்க அதற்கு உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட போது டாக்டர் ராமதாஸ் விரும்பல அப்படின்னு நீங்க கருதுறீங்களா? டாக்டர் ராமதாஸ் பாஜகவுடன் கூட்டணியை விரும்பல என்பது போலத்தான் நான் யூகிக்கிறேன். ஏன்னா நீங்க பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட போது அந்த பட்ஜெட் மிக சிறப்பாக இருக்கிறது என்று அன்புமணி ராமதாஸ் சொன்னார். சில நிமிடங்களிலேயே இந்த பட்ஜெட்ல ஒண்ணுமே இல்ல, இந்த பட்ஜெட் தமிழ்நாட்டுக்கு எதையும் சொல்லல, இந்த பட்ஜெட் என்ன இருக்குது என்று ஒட்டிய அரசுடைய நிதிநிலை அறிக்கையை பற்றிய கடுமையான விமர்சனங்களை டாக்டர் ராமதாஸ் வைத்தார். அது மாதிரி நீங்க சமீபத்துல பாத்தீங்கன்னா, ஆளுநர் விவகாரத்துல டாக்டர் ராமதாஸ் அண்ணா சொன்ன கோட்டை எடுத்து போட்டு பேசியிருந்தார். ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் அவசியமில்லை என்று அன்றே அண்ணா சொல்லிவிட்டார் அப்படிங்கிறத மீண்டும் சொன்னார். சோ அவர் தொடர்ச்சியாக கடந்த சில மாதங்களாக அவர் பாஜகவின் மீதான விமர்சன பார்வையை டாக்டர் ராமதாஸ் தொடர்ந்து வைத்து வருகிறார். இன்னொன்னும் சேர்த்து பார்க்கப்படுது, சட்டமன்றத்தில் இந்த வக்ஃப் மசோதா வரும்போது பாமக ஒரு நிலைப்பாடு எடுத்தது, நாடாளுமன்றத்தில் ஒரு பார்வை, இதெல்லாம் இந்த முரண்பாடுகளுடைய வெளிப்பாடுன்னு பார்க்கறதா? இதெல்லாம் அந்த முரண்பாடுகளுடைய வெளிப்பாடு தான். நீங்க நாடாளுமன்றத்தில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வகுவாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்களிக்காமல் அவர் என்ன செஞ்சார்னா, அது நடுநிலை வகித்தார். தட் மீன்ஸ் அதை எதிர்க்காமல் வாக்களித்தது அப்படிங்கிறது ஒரு விதமான மறைமுக ஆதரவு தான். ஆனால் இங்க இருக்கக்கூடிய பாமக எம்எல்ஏக்கள் அரசினுடைய அந்த தீர்மானத்தை முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரித்து வாக்களித்தார்கள். சோ ஒரு முரண்பாடு டாக்டர் ராமதாஸுக்கும் டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கும் இந்த பாஜக தொடர்பான விவகாரங்களில் எழுந்திருப்பதாகத்தான் நான் கடந்த சில மாதங்களாக அதை பார்த்து வர்றேன். அதனுடைய ஒரு நிமித்தமாகத்தான் இப்ப நான் சட்டமன்ற தேர்தல் விரைவில் வர இருக்கக்கூடிய நிலையில சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவுடனான ஒரு அணியில் இடம்பெற வேண்டும் அல்லது திமுக அணியில் இடம்பெற வேண்டும். இந்த இரண்டும் தான் பாமகவுடைய எதிர்காலத்திற்கு நல்லது என்று டாக்டர் ராமதாஸ் நினைக்கிறார். திமுக அணியில் நிச்சயமாக இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப உறுதியாக அந்த அணியில இருக்கிறாங்க. அதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கின்ற போது அஇஅதிமுக அணி தான் அவர்களுக்கான ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்குது. சோ டாக்டர் அன்புமணி ராமதாஸை பொறுத்தளவுல அஇஅதிமுகவை விட அவர் பாஜகவுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கிறாரு. அதை டாக்டர் ராமதாஸ் விரும்பவில்லை. இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல்ல ரெண்டு பேரும் ஒன்னா வர்றாங்க அப்படிங்கிற மாதிரியான சூழல் தானே. அந்த முரண்பாடு எங்க இருந்து வருது? அப்போ பட்சத்துல இருவரும் ஒன்றாக வருகிற பட்சத்தில் கூட பாஜகவை விட அதிமுகவுக்கு அடுத்தது பெரிய கட்சியாக பாமக இருக்க வேண்டும், அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை தான் இதுவரைக்கும் ராமதாஸ் வைத்திருக்கார். ஆனால் அன்புமணியினுடைய செயல்பாடுகள் அஇஅதிமுகவுல ஒரு மேஜர் பார்ட்டி அப்படின்னா அதிமுக அடுத்தது பாஜக அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை கடந்த சில ஆண்டுகளாக பாஜக உருவாக்கிடுச்சு. அதற்கு அன்புமணியும் அது பெரிய அளவில் அப்போஸ் பண்ணல. அவருடைய செயல்பாடுகள் அந்த தோற்றத்தை கொடுக்கல. சோ அதிமுக பாஜக பாமக கூட்டணி அமைந்தால் கூட அந்த கூட்டணியில் அஇஅதிமுகவிற்கு அடுத்த மேஜர் பார்ட்டியாக மிகப்பெரிய கட்சியாக பாமக இருக்க வேண்டும். அப்படிதான் இருக்கவும் முடியும். ஏன்னா அவங்கதான் வாக்கு சதவீத அடிப்படையில் அதிமுகவிற்கு அடுத்தது அங்க இருக்கக்கூடிய பெரிய கட்சி. ஆனால் ஒரு ஒரு பெரிய தோற்றத்தை பாஜக ஏற்படுத்தி வச்சிருக்கு. வெறும் 2.26 வாக்குகளை வைத்துக் கொண்டு அந்த கட்சி ஒரு பெரிய கட்சி அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திருக்கின்ற பொழுது அதை சேலஞ்ச் பண்ற இடத்துல அன்புமணி ராமதாஸ் தவறிவிட்டாரோ அப்படிங்கிற எண்ணம் ராமதாஸ் அவர்களுக்கு இருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடனான கூட்டணியில் அவர்கள் இடம்பெற்றிருந்தார். பாஜக கூட்டணி இல்லாம அதிமுக கூட்டணியில பாமக இடம்பெற்றிருந்தால் நிச்சயமாக 2 சீட்டையாவது பாமகவால வெற்றி பெற்றிருக்க முடியும். அதிமுக கூட ஓரிரு இடங்களில் வெற்றி பெற்க முடியும். ஆனால் அவ்வாறான ஒரு சூழலை அமைக்காம முற்று முழுவதுமாக 40க்கு 40 இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு காரணமாக அமைந்தது பாமக பாஜக ஆட்சியில இருந்ததும் கூட ஒரு காரணம். சோ இந்த மாதிரியான தவறான அவருடைய முடிவுகள் அப்படிங்கிறது கட்சியை பின்னோக்கி இழுத்து செல்கிறது என்று டாக்டர் ராமதாஸ் நினைக்கிறார். அதனுடைய வெளிப்பாடு தான் ஏற்கனவே கிராமங்கள்ல சொல்லுவாங்க, நீரடித்து நீர் விலகாதுன்னு. குடும்பங்கள்ல ஏற்படக்கூடிய முரண்பாடுகளை பத்தி சொல்லுவாங்க. அது போல இது தீரக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்க்கிறதா? இந்த மாதிரி பிரச்சனைகள் குடும்ப ரீதியா கட்சிகள்ல வரும்போது அது மாறினதை பார்த்திருக்கோம், மாறாததையும் பார்த்திருக்கோம். இது ஒரு ஸ்பிளிட் நோக்கி போகுமா, இல்ல இது ஒரு சின்ன சலசலப்பா இன்னும் ஒரு சலசலப்பா மாறி போயிடுமா? உங்க அனுமானம் என்ன? இது ஒரு ஸ்பிளிட்டா அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய அளவிற்கு எனக்கு முன்பாக பேசிய திரு ஆர்கே அவர்கள் சொன்னார். நீங்க அகிலேஷ் யாதவ் முலாயம் சிங் யாதவ் பற்றிய சொன்னார். அந்த அளவுக்கு இது ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அதை நோக்கி நகரமா அப்படின்னு தெரியல எனக்கு. ஏன்னா
இன்னமும் கூட கட்சியில வந்து பெருவாரியானவர்கள் டாக்டர் ராமதாசனுடைய விசுவாசிகளாகத்தான் இன்னமும் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த கட்சியை உருவாக்கி வளர்த்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடத்துக்கு நகர்த்தி இருப்பதுல வந்து டாக்டர் அன்புமணி ராமதாசனுடைய பங்கு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விதான். அது இன்னமும் அதனுடைய பங்களிப்பு வந்து முற்று முழுவதுமாக யாருக்குத்தான் சாரும் அப்படின்னா டாக்டர் ராமதாசுக்கு மட்டும்தான் சாரும். இன்னைக்கு பாமக என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறதுல முழு முதல் உழைப்பு வந்து டாக்டர் ராமதாசனுடைய உழைப்பு அப்படிங்கிற இடத்துல நிச்சயமாக அன்புமணி ராமதாசால அவ்வளவு சீக்கிரம் அதை ஒரு ஸ்பிளிட் பண்ணி தனக்கான ஆதரவாளர்களை தனியா பிரிப்பு, அவருக்கான ஆதரவாளர்கள் இருக்கக்கூடும், பட் அதை ஒரு ஸ்பிளிட் அளவுக்கு அவரால் எடுத்துட்டு போக முடியுமா, அப்படியே எடுத்துட்டு போனாலும் அதை எவ்வளவு தூரம் வெற்றி பாதை கலந்து செல்ல முடியுங்கிறதா $1,000,000 கேள்வி. சோ அன்புமணி ராமதாஸுக்கு இது ஒரு கடும் நெருக்கடி தான், ஒரு இக்கட்டு தான். கட்சியை இந்த எலெக்ஷன்ல நான் இதை தொடர்ச்சியா நம்ம தந்தி ஆயுதத்திலும் கூட நான் இதை பேசி வந்திருக்கிறேன் திரு ஹரி. நான் தொடர்ச்சியா சொல்லிட்டு வர்றது, பாமக அதிமுகவோடு டிராவல் பண்ணத்தான் விரும்புவாங்க. ஒருவேளை பாஜக அதிமுக கூட்டணி ஒருவேளை அமையாவிட்டால் பாமக அதிமுக கூட்டணியில் இடம்பெறுவதைத்தான் விரும்பும், பாஜக கூட்டணியில் இடம்பெறுவதை விரும்பாது. குறிப்பா டாக்டர் ராமதாஸ் விரும்ப மாட்டார். ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகளுக்கு இன்றைக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். ஆனால் விடுதலை சிறுத்தைகளுடைய அரசியல் எதிரியாக களத்துல வந்து விடுதலை சிறுத்தைகள் தான் பாமகவுக்கு பிரதான எதிரி, பாமகவுக்கு விடுதலை சிறுத்தைகள் தான் எதிரி என்பது போன்ற ஒரு சூழல் இருக்கின்ற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி 5 விழுக்காடு வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இல்ல. சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த தேர்தலில் ஒருவேளை அதிமுக கூட்டணியில் பாமக இடம்பெறாவிட்டால் சட்டமன்ற உறுப்பினர்களும் வருவார்களா என்பது பெரிய கேள்வி. அப்ப சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் பிரதிநிதித்துவமே இல்லாத ஒரு இடத்திற்கு பாமகவை அழைத்து சென்று விடுவார் அன்புமணி ராமதாஸ் அப்படிங்கிற அச்ச உணர்வு ராமதாஸ் அவர்களுக்கு இருக்கிறது. எனவே நிச்சயமாக ராமதாஸ் அவர்கள் எடுத்த இந்த முடிவை அவருடைய கட்சி தொண்டர்களே வரவேற்பார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.